புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு ஆளும் பாஜக அதிருப்தி. சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூட்டாக பேட்டியளித்து உள்ளது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2024-25 நிதிநிலை ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து வரும் நிலையில், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் என்கின்ற வகையில் கூட மத்தியில் நடைபெற்ற நிதி ஆய்வுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்தோடு முதலமைச்சர் ரங்கசாமி இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருப்பது வருத்தம் அளிப்பதாகவும், பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளாமல், நிதி ஆய்வுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் சட்டமன்ற தொகுதியை புறக்கணிப்பதன் மூலமும் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்ற பொய்யான கூற்றை மக்களிடையே உருவாக்குவதன் மூலம் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்கும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறார். புதுச்சேரியில் அளவுக்கு அதிகமான ரெஸ்டோ பார்களுக்கு சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை கலந்து ஆலோசிக்காமல் மருத்துவமனை, அரசு பள்ளிகள், வழிகாட்டு தலங்கள் ஒன்றாக அமைந்துள்ள இடத்திற்கு மத்தியில் ரெஸ்டோ பார்களை அமைத்துக் கொள்ள அனுமதி வழங்கி இருப்பதுதான் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் செய்த சாதனை என முதலமைச்சர் மற்றும் பாஜக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறி வரும் பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், கொல்லப்பள்ளி அசோக் ஆகியோர் கூட்டாக தெரிவித்தனர்.